നമ്മുടെ നാടിന്റെ സ്വപ്ന പദ്ധതിയാണ്. വലിയ പ്രതീക്ഷയോട് കൂടിയാണ് ജനങ്ങൾ ഈ സീപ്ലെയിൻ എന്ന ഈ സംവിധാനത്തെ കാണുന്നത്. ഇത് അതിസമ്പന്നർക്ക് മാത്രം ഉപയോഗിക്കാനല്ല, ജനകീയമായി எல்லா விபாக மனுஷருக்கும் எங்கே உபயோகிக்கானாகும்னு ஸ்டேட் கவர்மெண்ட் பரிசோதிக்கும். அதாவது சுற்றுலாத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து கேரளா. அதுவும் குறிப்பாக வந்து முகமது ரியாஸுங்கிற ஒரு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக வந்ததுக்கப்புறம் பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு சுற்றுலாத்துறை சார்பாக. அதில் ஒரு பகுதி தான் வந்து சிப்லைனுங்கிற ஒரு விஷயம் வந்து கொச்சினில் வந்து ஹப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னம்னா, தண்ணியிலேயே வந்து லேண்ட் ஆகி தண்ணியிலேயே வந்து பறக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெலிகாப்டர் தான் வந்து பிளைன் தான் வந்து சின்ன பிளைன் தான் வந்து இந்த சிப்லைன். இது வந்து என்னன்னா கொச்சின் வந்து ரிவர்லேருந்து துவங்கி இடுக்கி மாட்டுப்பட்டியில் பார்க்கக்கூடிய லேண்ட் ஆகக்கூடிய விஷயமாகவும், அது பக்கம் வந்து மூணாறுலையும் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் ரீதியாக வந்து வரவேற்பு செஞ்சுருக்காங்க. இது வந்து அடுத்த கட்டமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இது வந்து கொண்டு வர